भाई साहब हमारे जो 3 मेन डिमांड है वो रखे। धर्मेंद्र प्रधान जी का इस्तीफा जो नॉन नेगोशिएबल है और या धर्मेंद्र प्रधान जी का मंत्रिमंडल से उनको निकालना। नंबर 2, 1 करोड़ का कॉम्पनसेशन जो फैमिलीज है जिनके बच्चे नीट एस्पिरेंट के सिस्टम की वजह से उन्होंने सुसाइड करके मर गए, उनके लिए 1 करोड़ का कॉम्पनसेशन। एंड नंबर 3, जो FIR फाइल हुए हैं, हमारी जानकारी के हिसाब से 11 FIR फाइल हुए हैं, उन 11 FIR की कॉपी हमें दे एंड उनको विड्रॉ करें, वो हमारा मेन गारंटी है। एंड सिर्फ ये नहीं कि विड्रॉ करे, साथ साथ हमें प्रदर्शनकारी या ऑर्गेनाइजर के खिलाफ नहीं लगेगा। सरकार का गया है ये बोला गया है भाई। वो नंबर 3 डिमांड है कॉम्पनसेशन और FIR विड्रॉल और गारंटी का, उस पर सरकार पॉजिटिव है। सरकार की क्या बात है? सरकार क्या है कि कानून कैसे बदलने चाहिए, संस्थान जैसे MPA कैसे बदलने चाहिए, वो सजेशन भी हम लोगों ने उनको उस लेटर में अटैच करके दिया, जिसमें सरकार ने बोला कि वो सोच विचार करेंगी। लेकिन वो बात की बात है, जो हमारी मेन डिमांड है 3, उनमें से 2 डिमांड कॉम्पनसेशन और FIR का विड्रॉल और सॉवरेन गारंटी, उस पे सरकार पॉजिटिव है। और रिजाइन साथ हमने एक और चीज, रिजाइन का हम लोग बोल रहे हैं, साथ साथ एक और चीज हुआ है, हम लोगों ने बोला कि दिल्ली पुलिस के द्वारा बहुत सारे यंग लड़के लड़कियां जो युवा है इस देश के, उनको कल रात से पूरे दिन और आज भी डिटेन किया जा रहा है कोई भी रीजन के बगैर। தர்மேந்திர பிரதான் விவகாரத்தில் நாளை வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டுள்ளதாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், நாளை வரை அவகாசம் கோரியிருக்கிறது மத்திய அரசு, மேலும் விவரங்கள். வணக்கம். இந்த நீட் தேர்வுத்தாள் குழப்பத்தின் காரணமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தொடர்ச்சியாக டெல்லியில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசுடன் அந்த தொடர் பேச்சுவார்த்தையிலும் அவ்வப்பொழுது ஈடுபட்டு வந்தார்கள். இன்றைக்கு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் குறிப்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது என்று பார்த்தால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அவர்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசு நாளை வரை அவகாசம் என்பது கேட்டிருப்பதாகவும் அவருடைய அந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்து பேசுவதற்காக நாளை வரை எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நீட் தேர்வால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தற்பொழுது அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த தகவலையும் அவர்கள் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது தொடர்ச்சியாக கசிவு விவகாரம் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் மாணவர்கள் அதே போல அரசியல் கட்சியினர் இதை மிக முக்கியமாக கையில் எடுத்திருப்பது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர். இந்த கட்சியினர் தொடர்ச்சியாக டெல்லியில இந்த வினாத்தாள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சிகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்புகள் என ஏராளமானோர் தொடர்ச்சியாக இதற்காக அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இவர்கள் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த குழு தற்பொழுது மத்திய அமைச்சர் JP நட்டாவுடனான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் தர்மேந்திர பிரதான் அவருடைய அந்த விவகாரத்தில் முடிவெடுப்பதற்காக நாளை வரை அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டிருப்பதாக தகவல் என்பதை காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நீட்டால் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நாளை 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதாவது தர்மேந்திர பிரதான் அவருடைய அந்த விவகாரத்தில் முடிவெடுப்பதற்கு நாளை வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் மீது தாக்குதல் அதே போல பல விவகாரங்கள் குறித்தும் இந்த குழுவுடன் அவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த விஷயத்தில் தான் தற்பொழுது அவர்கள் இந்த
அவருடைய அந்த ராஜினாமா, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா விவகாரத்தில் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல அவர் கண்டிப்பாக பதவி விலகியே ஆக வேண்டும் என்று அவர்கள் இந்த மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் நடைபெற்ற அந்த கூட்டத்திலையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து உரிய முடிவெடுப்பதற்காக நாளை வரை அவகாசம் வேண்டும் என்றும் மத்திய அரசு கோரியிருப்பதாக தற்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.